இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான மத்திய கவர்மெண்ட் வேலையை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது CSIR சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்து ஒரு ஜாப் வேக்கண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எப்போ வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா 16/1/2025 அப்போ வெளியிட்டிருக்காங்க. ரெக்யூர்மெண்ட் டு தி போஸ்ட் ஆஃப் டெக்னீஷியன், அதாவது என்ன போஸ்ட்டுக்குன்னா டெக்னீஷியன் போஸ்ட்டுக்காண்டி வெளியிட்டிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா CSIRல வந்து உமன் கேண்டிடேட்ஸ் ஆர் என்கரேஜ் டு த அப்ளை, அதாவது உமன் கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து என்கரேஜ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னா 17/1/2025 அப்போ ஸ்டார்ட் ஆகி லாஸ்ட் டேட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 16/2/2025 வரை டைம் இருக்கிறதா நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்த டெக்னீஷியன் போஸ்ட்டில் வந்து மொத்தம் எத்தனை வேக்கன்சி வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா 41 வேக்கன்சி வெளியிட்டிருக்காங்க. பே லெவல் ஸ்கேலரி வந்து பே லெவல் 2ல் 19,900 ஸ்டார்ட் ஆகி 63,200 கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அப்ராக்சிமேட்டாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா 38,483 கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து உங்களுக்கு 28 இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் டீட்டெயில்ஸ் ஆஃப் போஸ்ட், அதாவது போஸ்ட்டு வேக்கன்சிஸ் எஸ்எல்டி, அதாவது குவாலிஃபிகேஷன் பற்றி அடுத்து பார்ப்போம். இதில் மொத்தம் ஒரு 19 விதமான வேக்கன்சி இருக்கதா சொல்லியிருக்காங்க. என்னென்ன மாதிரி வேக்கன்சி அப்படின்னு சொன்னோன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக் ஆர் எலக்ட்ரானிக் மெக்கானிக், அதுக்கப்புறம் லெபார்டரி அசிஸ்டண்ட் அதாவது கெமிக்கல் பிளான்ட்டு, அதுக்கப்புறம் ரெஃப்ரிஜரேட்டர் அண்ட் ஏர் கண்டிஷனிங், அதுக்கப்புறம் டிராஃப்ட்மேன், ஃபிசியோதெரபி, மெக்கானிக்கல் லேப் டெக்னீஷியன், நர்சிங் வைட் வைஃப், அதுக்கப்புறம் கேட்ரிங், ஹாஸ்பிட்டலிஸ்ட் அசிஸ்டண்ட்டு, லேப் அனிமல் ஹேண்ட்லிங் அண்ட் ப்ரீடிங். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு 19 விதமான போஸ்டிங் பற்றி இதில் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு போஸ்டிங்க்கும் குறைஞ்சது நீங்கள் வந்து 10th முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கு ரிலவெண்ட்டாக சயின்ஸ் குரூப்பில் வந்து ஒரு 50% மார்க், 55% மார்க் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா போஸ்ட்டுக்கான ஏஜுமே என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னால் 28 தான் மினிமம் உங்களுக்கு வந்து இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து 33 கொடுத்துருக்காங்க. ஒரு போஸ்ட்டுக்கும் யூஆர் கேட்டகரி, ஓபிசி கேட்டகரியில் எவ்வளோ வேக்கண்ட் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக் அண்ட் எலக்ட்ரானிக் மெக்கானிக், இதில் வந்து 2 வேக்கன்சி இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு யூஆரில் ஒன்றும் ஓபிசியில் ஒரு வேக்கன்சி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் எல்லா போஸ்ட்டுக்குமே 10th முடிச்சிருக்கணும். அப்படி இல்லை ஈக்குவல் அண்ட் சயின்ஸில் வந்து சயின்ஸை நீங்கள் ஒரு சப்ஜெக்டாக எடுத்து 55% மார்க் இருக்கணும். அதுக்கப்புறம் ITI சர்டிஃபிகேட் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதில் எல்லா குவாலிஃபிகேஷனுக்குமே குறைஞ்சது 10th முடிச்சிருக்கணும். அதுதான் இதில் சொல்லியிருக்காங்க. நான் இது பிடிஎஃப்பில் உங்களுக்கு இந்த பிடிஎஃப்பை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன், டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எந்தெந்த கேட்டகரியில் வந்து எவ்வளோ வேக்கண்ட் இருக்கணும், அதாவது ஓபிசியில் எவ்வளோ, எஸ்சியில் எவ்வளோ, PWDயில் எவ்வளவு, அந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மேலும் இதை பற்றி டவுட் ஏதாவது இருக்குது அப்படின்னா அவங்களோட வெப்சைட் கொடுத்துருக்காங்க. அந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் இது பற்றின டவுட் ஏதாவது இருந்ததுன்னா போய் கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். எக்ஸாம் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னால் OMR பேஸ்டு, அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு தான். மல்டி சாய்ஸில் தான் எக்ஸாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கொஸ்டின்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இங்கிலீஷு அண்ட் ஹிந்தியில் தான் இருக்கும். இந்த 2ல் 1 அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி எழுதிக்கலாம். ஸ்டாண்டர்ட் ஆஃப் எக்ஸாம் எந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் வைஸ் இருக்கும் அப்படின்னா SSC + ITI அண்ட் 10th குவாலிஃபிகேஷனை பேஸ் பண்ணி தான் எக்ஸாம் இருக்கும். டோட்டல் வந்து 150 கொஸ்டின் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டைம் டியூரேஷன் வந்து 2 மணி நேரம் 30 நிமிஷம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு பேப்பர் என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்டு 50 மார்க்கு, மேக்ஸிமம் மார்க் வந்து 100. அதில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து நெகட்டிவ் மார்க் வந்து இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. தேர் வில் பி நோ நெகட்டிவ் மார்க்கு. செகண்ட் பேப்பரில் வந்து ஜென்ரல் அவேர்னஸும் இங்கிலீஷும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 25 மார்க்குக்கு இருக்கும். மேக்ஸிமம் மார்க் வந்து 75. நெகட்டிவ் மார்க்குன்னு சொன்னோன்னா ஒரு ராங் கொஸ்டினுக்கு ஒரு நெகட்டிவ் மார்க் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பேப்பர் 2ல் வந்து. அதுக்கடுத்து பேப்பர் 3ல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் கொஸ்டின் 50,
மேக்ஸிமம் மார்க் 150, நெகட்டிவ் மார்க் இருக்கும் அப்படி சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் டேட் வந்து உங்களுக்கு வெப்சைட் ஹவு டு அப்ளை கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. அப்ளிகேஷன் டேட் வந்து 16/2/2025 லாஸ்ட் டைம் சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். இதில் வேறு எதுவும் ப்ரீஃப்லியாக எதுவும் இல்லை, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது மாதிரி ஜாப் நோட்டிஃபிகேஷன் அண்ட் டீட்டெயில் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம ஜாப் சீக்கர்ஸ் 5 சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் மோர் வீடியோஸ், இது மாதிரி வீடியோஸ் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் வந்து ஜாப் வேக்கன்சி பற்றி உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுதேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.